guys, welcome back to my channel. You're watching me on sheerusdining, your fooling destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்துல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோக்கு பெரிய அளவுல இன்ட்ரோ எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ், வீட்லயே பால் ஆடையை வச்சு வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் sheerusdining சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் நிறைய மெத்தட்ல பாலாடை சேர்த்து வச்சு வெண்ணெய் எடுப்பாங்க. நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறது இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வெர்ஷனுக்குள்ள சொல்லலாம். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. பசும்பாலை காய்ச்சி மேலே படுற ஆடையை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. இது கூட நான் தயிர் எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் ஆடை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். சிலர் தயிர் சேர்த்து அது கூடவே ஆடையும் சேர்த்து உரைய வச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் ஆடையை மொத்தமா சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சம் தயிர் சேர்த்து உரைய வச்சு அப்புறம் தான் வெண்ணெய் எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி செய்யாம வெறும் ஆடையை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு இருப்பேன். கண்டெய்னர் ஃபுல்லானதுக்கு அப்புறமா என்னைக்கு வெண்ணெய் எடுக்க போறோனோ அன்னைக்கு அதை மார்னிங்கே எடுத்து வெளியே வச்சுட்டேன்னா ஈவினிங்குள்ள டீஃப்ராஸ்ட் ஆயிடும். முக்கியமான விஷயம், இது கம்ப்ளீட்டா டீஃப்ராஸ்ட் ஆனாதான் வெண்ணெய் தனியா வரும். ஸோ அதை கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த ஆடை நல்லாவே டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சு. இதுல ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இருக்கிறதுலே பெரிய மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கூடவே ஐஸ் கியூபும் ஐஸ் கோல்ட் வாட்டரும் சேர்த்துக்கோங்க. ஸ்பீட் 1ல வச்சு நிறுத்தாம கண்டினியூஸா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ணீங்கன்னா வெண்ணெய் தன்னால பிரிஞ்சு வரது தெரியும். ஐஸ் கியூபும் ஐஸ் கோல்ட் வாட்டரும் சேர்க்கும் போது தான் தண்ணியை விட்டு வெண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா பிளெண்ட் பண்ணும்போது மிக்சர் ஜார் கண்டிப்பா சூடாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி மிக்சர் ஜார் சூடாயிடுச்சுன்னா வெண்ணெயும் சேர்ந்து உருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வெண்ணெயை தனியா பிரிச்சு எடுக்க வராது. ஸோ மிக்சர் ஜார் கூலிங்கா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாத்தீங்களா, ஸ்பீட் 1ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸா பிளெண்ட் பண்ணதுல மேலே எப்படி வெண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சுன்னு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. இதை கையை வச்சு மெதுவா எடுத்து பிழிஞ்சு விட்டீங்கன்னா தண்ணி தனியா வெண்ணெய் தனியா வந்துடும். இந்த வெண்ணெய் அப்படியே இன்னொரு ஐஸ் வாட்டர் இருக்கிற பாத்திரத்துல போட்டுருங்க. அந்த தண்ணியில மேல மிதக்கிற எல்லாமே வெண்ணெய் தான். ஸோ மெதுவா எல்லாத்தையுமே எடுத்துருங்க. 1 மாசம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா ஐஸ் கியூப் சேர்த்து கரெக்டான நேரம் வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா வெண்ணெய் தனியா தண்ணி தனியா கம்ப்ளீட்டா பிரிஞ்சு வந்துடும். கீழே ரிமைனிங்கா இருக்கே இதுதான் வே ப்ரோட்டீன். இந்த வே ப்ரோட்டீன் வச்சு தான் ப்ரோட்டீன் ட்ரிங்க், மில்க் ஷேக்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரத்திலே போஸ்ட் பண்றேன். இப்போ செகண்ட் பேட்சா அகைன் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆடை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் அண்ட் ஐஸ் கோல்ட் வாட்டர் சேர்த்துட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிளெண்ட் பண்றேன். வெண்ணெய் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்காக நிறுத்தி நடுவில் திறந்து பார்க்காம கண்டினியூஸா பிளெண்ட் பண்ணாதான் வேஸ்ட் ஆகாம கம்ப்ளீட்டா வெண்ணெய் எடுக்க முடியும். திறந்து பார்க்காமயே வெண்ணெய் ஆயிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற டிப்ஸும் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார் மூடியை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மில்க் ஷேக் ஒரு பாலை நம்ம பிளெண்ட் பண்ணோம்னா எப்படி கவர் ஆகி உள்ள ஒண்ணுமே தெரியாதோ அந்த மாதிரி ஃபுல்லா மூடி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக அங்கங்க கட்டியா ஆகுறது நம்மளுக்கு கண் கூட தெரியும். விடாம இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ணீங்கன்னா அது அப்படியே மாறுறது நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் எப்படி கிரீமியா பாலா மேல படர்ந்து இருந்துச்சோ அது அப்படியே மாறி அங்கங்க கட்டியா தண்ணி தனியா வெண்ணெய் தனியா ஒட்டி இருக்கிறது அந்த ஜார்லயே தெரியும். இப்போ ஓவர் பிளெண்ட் பண்ணாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வெண்ணெய் அழகா மேல படர்ந்திருக்கும். மத்தவங்க சொல்ற டைமிங் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். ஸோ இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணாம நான் சொல்ற இந்த மெத்தடை கீப் அப் பண்ணீங்கன்னா நீங்களே கண் கூட பார்த்து ப்ராப்பரா வெண்ணெய் எடுக்கலாம். இல்ல என் ஜார்ல டிரான்ஸ்பரண்ட் கிடையாது, நான் எப்படி பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா கரெக்டா ஐஸ் கியூப் அண்ட் ஐஸ் வாட்டர் சேர்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்ல வெண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துடும். மேல படர்ந்து வந்திருக்கிற வெண்ணெயை அப்படியே கையை வச்சு எடுத்து மெதுவா பிழிஞ்சு விட்டீங்கன்னா வெண்ணெய் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு வந்துடும். அகைன் இந்த வெண்ணெயை ஒரு ஐஸ் வாட்டர்ல சேர்த்து வச்சிருங்க. இப்படியே மெதுவா அந்த ஜார்ல இருக்கிற எல்லா வெண்ணையும் எடுத்துருங்க. அண்ட் இன்னொரு டிப் சொல்றேன், நீங்க வெண்ணெய் எடுக்கணும்னு பிளான் பண்ற அன்னைக்கு ஃப்ரீசர்ல இருந்து ஆடையை எடுத்து வெளியே வைப்பீங்களா, அப்போ ஒரு பாத்திரம் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி ஃப்ரீசர்ல வச்சிருங்க. நீங்க கரெக்டா ஈவினிங் அப்போ வெண்ணெய் எடுக்கும் போது அந்த தண்ணியும் நல்ல ஐஸ் கோல்டு வாட்டர் ஆயிடும். அண்ட் நீங்க வெண்ணெய் எடுக்கிறப்போ இந்த ஐஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எடுக்கிற நேரத்துல கொஞ்சம் தாராளமா ஐஸ் வாட்டர் தேவைப்படும். இந்த தண்ணி கொஞ்சம் ஐஸ் கோல்டா இருக்குங்கிறனால நீங்க தண்ணி பத்தலனா நார்மல் வாட்டர் கூட இது கூட சேர்த்து ஐஸ் வாட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். வெண்ணெய் எடுக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ ஃபைனல் பேட்சையும் போட்டு வெண்ணெய் எடுத்து முடிச்சாச்சு. நீங்களும் பேட்ச் பை பேட்சா எவ்வளோ ஆடை வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணுங்க. ஒரே மொத்தமா போட்டு பண்ணீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துல வெண்ணெய் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தீங்கனாலும் ப்ராப்பரா எல்லா வெண்ணையும் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி டிவைட் பண்ணி பண்ணீங்கன்னா ஈஸியாகவும் எல்லா வெண்ணையும் ப்ராப்பரா கலெக்ட் பண்ண முடியும்.
இப்போ சேர்த்து வச்சிருந்த ஆடையிலேருந்து கம்ப்ளீட்டாக வெண்ணெயை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வெண்ணெயை 2 வாட்டி அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற பால் கவுச்சி போகும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஐஸ் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துட்டு இந்த சைடு இன்னொரு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். அதுலேயும் போட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துட்டேன்னா வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1/2 கிலோ வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த ஆடையில் இன்னைக்கு எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. அண்ட் ஸோ ஃபைனலி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்லையும் வெண்ணெய் எடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது. அப்படியே வெண்ணெய் எடுக்க யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. சுடு தண்ணியை வச்சு மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீரூஸ் டைனிங் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sheeru's Dining, your fooding destiny. Bye guys.